ஸ்டூடெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது அடிஷன். அடிஷன்னா ஆட் பண்ணுறது. நம்மக்கிட்ட எவ்வளவு ஸ்வீட் இருக்குது, எவ்வளவு பென்சில் இருக்குது அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணக்கூடியது. சரியா? எவ்வளவு காசு இருக்குது அந்த மாதிரி பார்க்குறது. சரியா? ஃபஸ்ட்டு அதில் மேலே வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே கீவேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரியா? ஆட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆட், ஏடிடி, ஆடுனாலும் அதுதான். சரி, அந்த சிம்பிள் தான் ஆட் பண்ணுங்கள், ஒரு நம்பரை ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா அதுக்கு இந்த சிம்பிள் தான். சரியா? இருக்குல்ல, ப்ளஸ் சிம்பிள்னு சொல்லுவாங்க. மேலே ஒரு ஒன், அப்புறம் வெர்டிக்கலில் ஒரு ஒன், ஹரிசாண்டலில் ஒரு ஒன். இதுதான் ஆட் சிம்பிள். சரியா? ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுன்னா ரெண்டையும் கூட்டுங்க அந்த மாதிரி சொல்கிறது. அது டோட்டல்னு சொல்லணும், அதே மீனிங் தான். டோட்டல்னு சொல்லணும், நம்ம இந்த சிம்பிள் போட்டு ரெண்டு நம்பருக்கு மிடில் இந்த சிம்பிள் போடணும். சரியா? அடுத்து ஆல் டுகெதர்னாலும் சேர்ந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் அதுவும் சேம் மீனிங் தான். ஓகேவா? அடுத்து லாஸ்ட்டு மோர் அப்படின்னாலும் ஆட் பண்ண தான் செய்யணும். சரியா? மோர் அப்படின்னாலும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய கீவேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்னது? ஆட், டோட்டல், ஆல், டுகெதர், மோர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஹையர் கிளாஸ்லேயும் உங்களுக்கு இது மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும். ஆட், டோட்டல், ஆல், டுகெதர், மோர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். உங்கள் புக்கில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் இங்கே எத்தனை பால்ஸ் இருக்குதுன்னு பால்ஸ் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பால்ஸ் பிக்சர் கொடுத்துருக்காங்க. மிடில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? வேர்ட்டிக்கலில் ஒரு ஒன், ஹரிசாண்டலில் ஒரு ஒன், அதுதான் ப்ளஸ் சிம்பிள். சரியா? அப்போது இந்த ரெண்டு பிக்சரையும் ஆட் பண்ணி லாஸ்ட்டு போட்டிருக்காங்க. சரியா? அதாவது எல்லா பிக்சரையும் சேர்த்து லாஸ்ட்டு இதில் போட்டிருக்காங்க, லாஸ்ட்டு பாக்ஸில். அப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிக்சர் பால்ஸ் இருக்குது, மிடில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? அடுத்து கொஞ்சம் பால்ஸு இருக்குது. அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாம் சேர்த்து, இந்த ரெண்டையும் சேர்த்து இதில் லாஸ்ட் எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதில் நீங்கள் இதில் வேறு ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். இந்த பிக்சரை மட்டும் பார்த்தா போதும். பிக்சர் பார்த்து பிக்சரில் எத்தனை பிக்சர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு, இப்போ உங்களுக்கு நம்பர்ஸ் நான் சொல்லி தந்துருக்கிறதுனால உங்களுக்கு நம்பர்ஸ் இப்போ கவுண்ட் பண்ண தெரியும். அதனால ஒவ்வொரு பிக்சரையும் பார்த்து கவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாக்ஸில் எத்தனை பால்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாம். அதில் போய் கவுண்ட் இட். 1, 2, 3. In the first box there are 3 balls are there. Is it? First boxல 3 balls தான் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் பாக்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். செகண்ட் பாக்ஸில் how many balls are there? 1, 2 balls are there. ஓகே, அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு பாக்ஸு செகண்ட் பாக்ஸ் இந்த ரெண்டையும் சேர்த்து தேர்டு பாக்ஸில் போட்டிருக்காங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு பாக்ஸில் 3 இருக்குது. அப்படி தானே? 3 இருக்குது. செகண்ட் பாக்ஸில் 2 இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்து இங்கே போடுறாங்க. அப்போ எத்தனை வரும் பார்க்கலாமா? 2 எல்லையும் சேர்த்து இங்கே இது ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்போ கவுண்ட் பண்ணலாமா? லாஸ்ட் பாக்ஸில் 1, 2, 3, 4, 5 பால்ஸ். அப்போ டோட்டலாக 3 + 2 = 5. 3 + 2 = 5. சரியா? 3 + இதில் ப்ளஸ் சிம்பிள் 2 = 5. 5 balls are there. Finally 5 balls are there. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே ப்ராக்டிஸுக்கு பாருங்கள்.